சத்தியமூர்த்தி பவனில் மகளிர் காங்கிரஸ் நிர்வாகிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த காட்சிகளை பார்க்கலாம். எத்தனை வருஷமா நானும் முடியாது. எங்க தலைவர் மாதிரி அவருக்கு சீட்டை கொடுக்கணுங்க. ஒவ்வொரு தடவையும் நான் கேட்கிறேன். முந்தானத்து நான் பேசுறேன். இந்த தடவை சீட்டு ஒதுக்கல, என் உயிரை நான் மாச்சிக்குவேன். அதான் இப்ப நான் செஞ்சேன். கண்டிப்பா அவருக்கு கொடுக்கணும். இல்ல இது தொடரும். நான் செத்தாலும் இந்த காங்கிரஸ் கட்சியால. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் தமிழரசி இணைகிறார். அவரிடம் பேசலாம். தமிழரசி, என்ன கோரிக்கைக்காக மகளிர் காங்கிரஸ் நிர்வாகிகள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டாங்க? சென்னை சத்தியமூர்த்தி பவன்ல தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் நிர்வாகிகள் வரும் சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் தலைவி ஹசீனா சயீத்திற்கு ஒரு சீட் வழங்க வேண்டும், அவரை வேட்பாளராக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து மகளிர் காங்கிரஸ் நிர்வாகிகள் சென்னை சத்தியமூர்த்தி பவனில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதே போல காங்கிரஸ் சேவாதள அமைப்பின் தலைவர் விஜயனுக்கு இந்த வரும் சட்டமன்ற தேர்தலில் வாய்ப்பு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து சேவாதள நிர்வாகி திருச்சியை சேர்ந்த லக்ஷ்மி என்பவர் சத்தியமூர்த்தி பவனில் திடீரென கேனில் டீசலை எடுத்துக்கொண்டு ஊற்ற முற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அப்போது உடனிருந்த நிர்வாகிகள் அவர் கையில் இருந்த டீசல் கேனை அகற்றினர். தொடர்ந்து கட்சியின் அமைப்பு செயலாளர் உள்ளிட்டோர் அவரிடம் பேசி சமாதானப்படுத்தினர். இந்த தமிழ்நாடு சேவாதள நிர்வாகிகள் கடந்த 3 நாட்களாக சென்னை சத்தியமூர்த்தி பவனில் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் இன்று திடீரென டீசலை ஊற்றிக்கொண்டு போராட்டத்தின் போது ஈடுபட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. அதே போல மற்றொரு புறம் தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் நிர்வாகிகள் மாநில தலைவர் மகளிர் காங்கிரஸ் மாநில தலைவர் ஹசீனா சயீத்திற்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று கோரிக்கையை முன்வைத்து மற்றொரு புறம் சத்தியமூர்த்தி பவனில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நன்றி தமிழரசி, விவரங்களுக்காக.